வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லாருடைய பாடியிலையுமே டெஃபினட்டாக ஃபேட் இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சது தான். இப்படி அந்த ஃபேட்டை மட்டும் எடுத்து ஒரு கேண்டில் பண்ணால் அது எவ்வளோ நாள் எரியும் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. இப்போ மனிதர்களுடைய எடையை பொறுத்து ஆவரேஜாக இருக்கக்கூடிய ஒரு பாடியில் இருக்கக்கூடிய ஃபேட் எடுத்து அதை நம்ம கேண்டிலாக க்ரியேட் பண்ணி எரிய ஆரம்பித்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 107 நாள் வரைக்கும் அந்த கேண்டில் எரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே திமிங்கலத்தில் இருக்கக்கூடிய ஃபேட் எல்லாம் எடுத்து அதில் நம்ம கேண்டில் பண்ணோம் அப்படின்னா அது 750 வருஷங்களையும் தாண்டி எரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா திமிங்கலத்துடைய உடல் முழுக்க ஃபேட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் திமிங்கலம் என்னதான் வெயிட்டான ஒரு க்ரீச்சர் அப்படின்னு சொன்னாலும் இதில் குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது அதோடைய பாடியில் எக்கச்சக்கமான ஃபேட் இருக்குது அப்படின்றதான். ஈவன் அந்த ஃபேட் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கான மாலிகுல்ஸ் அண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். அதனாலேயே அதோடைய டியூரபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற எந்த கண்ட்ரி எடுத்து பார்த்தாலும் அங்கே ஹியூமன்ஸோடைய காமன் பிளட் குரூப் அப்படின்றது ஓ பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 இடத்த தவிர ஜாப்பனீஸ் அண்ட் சைனீஸ் இந்த மக்களை எடுத்தோம்னா இவங்க கிட்ட ஓ பாசிட்டிவ்லாம் ரொம்ப காமனாக இருக்க சான்சஸே கிடையாது. இங்கே எல்லாருக்குமே ஏ பாசிட்டிவ் மட்டுமே தான் காமன் பிளட் குரூப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. அவங்களுடைய உணவு முறை மாறி இருக்குது அண்ட் அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் அப்படி, அங்கே இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் அப்படி இப்படி நிறைய சொல்கிறாங்க. ஈவன் அங்கே ஏன் இது காமன் ஆச்சு அப்படின்றது தெரில. ஏன்னா எல்லா இடங்கள்லையுமே ஓ பாசிட்டிவ் ரொம்ப ரொம்ப காமனான பிளட் குரூப்பாக இருக்கும். ஆனால் இங்கே மட்டும் ஏ பாசிட்டிவ் ரொம்ப காமனான பிளட் குரூப். நத்தைகளில் எது மேல் எது ஃபீமேல் அப்படின்னு பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுலேயும் குறிப்பாக இந்த ஸ்னெயில்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது நிறையா ஹெர்மாஃப்ரடைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சைமல்டேனியஸ்லி ஹெர்மாஃப்ரடைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனிங் என்னென்னா அதுக்குள்ளே மேலுக்கு உண்டான ஆர்கானும் இருக்கும், ஃபீமேலுக்கு உண்டான ஆர்கானும் இருக்கும். ரெண்டும் மாறி மாறி ஈஸியாக இனப்பெருக்கம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் ஹெர்மாஃப்ரடைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் நத்தைகளுக்கு மட்டுமே ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம முன்னாடி சீ ஹார்ஸை பற்றி பார்த்துருப்போம். அதில் மேல் சீ ஹார்ஸ் தான் ப்ரெக்னென்ட் ஆகும் அண்ட் அதுக்கப்புறமா குழந்தைகள் நிறைய குட்டி போட ஆரம்பிக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. அது ஒரு வித்தியாசமான படைப்பு அப்படின்னா இந்த ஸ்னெயில்ஸ் தான் ரொம்ப வித்தியாசமான படைப்புன்னு தான் சொல்கிறாங்க. ரொம்ப இருக்கக்கூடிய ஸ்னெயில்ஸில் இருந்து இதை பார்க்க முடியாது. ஆனால் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்னெயில்ஸ் இந்த மாதிரியான கேட்டகரியில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பில்டிங்கை எலிவேட் பண்ணதுக்கு அப்புறமா அதுவும் அது கட்டி முடிச்சு அங்கே எல்லா ஒர்க்கும் நடந்ததுக்கு அப்புறமா அந்த பில்டிங்கை நகர்த்த முடியுமா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். ஆனால் இதை நகர்த்தியிருக்காங்க. இப்போ நகர்த்துனா அது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது, ஏன்னா டெக்னாலஜி அவ்வளோ டெவலப் ஆயிடுச்சு. ஆனால் இதை நகர்த்தினது அப்படின்னு பார்த்தோம்னா 1930 அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங், அந்த பில்டிங்கில் 600 எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பில்டிங்கை அல்லேக்கா நகர்த்தியிருக்காங்க. ஏன்னா காற்று அந்த பக்கம் ரொம்ப வேகமாக அடிக்கும். இதனால் அந்த பில்டிங்க்கு எக்கச்சக்கமான டிஸ்டர்பன்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. கண்ணாடிகள்லாம் கிராக் விழுக ஆரம்பிச்சிருக்கு. ஈவன் எர்த்குயிக் வந்தால் கூட தாங்குமா அப்படின்னு தெரியலன்ற மாதிரி வந்துருச்சு. அதனால் இப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோமே என்ன பண்ணுறது, டெமாலிஷாக பண்ண முடியும், புது பில்டிங் வேறு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் சூப்பராக பண்ணுறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பில்டிங்கை அப்படியே அல்லேக்கா நகர்த்தினாங்க. கிட்டத்தட்ட எல்லா எம்ப்ளாயீஸும் அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு மாதம், அதாவது ஒரு நாள் கூட விடாமல் அதை நகர்த்துகிற முயற்சியில் மட்டுமே இருந்திருக்காங்க. அதனால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஈவன் யாருமே அப்போ எதிர்பார்க்கல அப்படி ஒரு விஷயத்த பண்ண முடியும்னு. ஆனால் அதை சாதிச்சு காட்டினாங்க. அந்த பில்டிங்கை அல்லேக்கா நகர்த்திருக்காங்க. எப்போ? 1930. ஏடிஎம் பின்ல ஏன் 4 டிஜிட் இருக்குது? 4 டிஜிட் தான் அதோடைய பின்கோடாக இருக்குது. ஏன் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இதை கண்டுபிடிச்ச ஜான் ஷெஃபர்ட் பேரன் தான் இதுக்கு ஒரு பெரிய ரீசன். ஆக்சுவலாக ஏடிஎம்மோட பின்னு 6 டிஜிட்டில் தான் இருந்துச்சு. அப்படி 6 டிஜிட் இருக்கும்போது அதோடைய காம்பினேஷன் 1 மில்லியன் வரைக்கும் போகும். எல்லாராலையும் அதை ரிமெம்பராக வச்சுக்க முடியுமா? 6 டிஜிட் போட்டாங்கன்னா மீதி 2 என்ன போட்டோம், என்ன ஆங்கிளில் போட்டோம் அப்படின்னே தெரியாது. அப்படி நம்ம மாற்றி மாற்றி டைப் பண்ணிகிட்டு இருக்க நிறைய காம்பினேஷன் தேவைப்படும். அதுவே 4 டிஜிட்னா ஒரு 3-4 அட்டம்ப்ட்லேயே மேபி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் 3 அட்டம்ஸ் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அந்த 3 அட்டம்ப்டில் நீங்கள் பின்னு போடலைன்னா 24 ஹவர்ஸில் ஆட்டோமேட்டிக்காக அது லாக் ஆகிடும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது தான். ஈவன் இது எல்லாருக்குமே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த 4 டிஜிட்ன்ற விஷயத்தையே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஏடிஎம்கே அவ்வளோதான், மொபைலுக்கு என்ன இவ்வளோ அப்படின்னு சொல்லி பாஸ்வேர்ட்ஸாக இருந்தது எல்லாமே பின்கோடாக மாற ஆரம்பிச்சது. அப்படி நீங்கள் பின் போடணும் அப்படின்னா 6 டிஜிட் தேவையே இல்லை, 4 டிஜிட்ன்றது போதும். யூபிஐ இன்ட்ரடியூஸ் பண்ண
பண்ணும்போது அப்போ 6 டிஜிட் வச்சுருந்தாங்க, பழைய மாதிரியே கொண்டு போகலான்னு. அதுலேயும் சிக்கல்கள் நிறைய வர ஆரம்பிச்சுது. யூபிஐலையுமே நிறைய பேர் பின்ன மறக்க ஆரம்பித்தாங்க. ஒரு பர்டிகுலர் பேங்க்ஸ்க்கு மட்டும் பார்த்தோம்னா 6 டிஜிட் இருக்கும். ஆனால் நிறைய காமனான பேங்க்ஸ்லலாம் 4 டிஜிட் போதும் அப்படின்ற மாதிரியே பிளான் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அந்த யூபிஐ டிரான்சாக்ஷனில் கூட 4 டிஜிட்டே போதும் அப்படின்னு சொல்லி 6 கழிச்சு 4ஆவே வச்சுருக்காங்க இப்போ வரைக்கும். ஈவன் இது அவர் பண்ணதுக்கு ரீசன் அவருடைய ஒய்ஃப் தான். ஒய்ஃபால் ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்றதுனால தான் 4 டிஜிட்டாக பிளான் பண்ணார் அப்படின்றது எல்லா ஹஸ்பண்டும் இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்ப்பா. தவிர்க்க முடியாத ஒரு சில காரணங்களால் தெரியாமல் ஒரு க்ரௌடுக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கே தெரியும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போய்கிட்டு இருக்க அந்த க்ரௌடுன்னு. அப்போ உடனே நீங்கள் பாக்ஸிங் பொசிஷனில் உங்களுடைய கையை கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரியான நெருக்கத்தில் எல்லாருக்கும் அந்த லங்ஸ் கம்ப்ரஸ் ஆகிறது அப்படின்றது தான் காமனாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். லங்ஸை பாதுகாக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் கையை இப்படி வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் டைரெக்டாக ஒரு புஷ் ஓவர் கொடுக்காம க்ரௌடோடைய க்ராஸ்லேயே நீங்கள் போனீங்கன்னா உங்களால் ஈஸியாக வெளியே வந்துட முடியும். அண்ட் அதில் இருக்கக்கூடிய இம்பேக்ட்லேருந்து உங்களால் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு க்ரௌடுக்கு போகாமல் இருக்கிறதே நல்லது. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care.